ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்கியூவில் வந்து 2 பை ஒரு சாரி 2 செல் ஒரு பை எடுத்திருந்தோம். அது எல்லாமே வந்து பிரேக் ஈவன் ஆயிடுச்சு. கடைசியாக எடுத்த செல் வந்து எஸ்எல் அடிச்சிருச்சு. ஸோ அது ஏன் எடுத்தோம் எப்படின்றத வந்து இப்போ நான் பிரேக் டவுன் பண்ணி காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஏன் வந்து என்ன பயாஸு என்ன பார்த்துட்டு இருந்தோன்ற சொல்கிறேன். ப்ரீவியஸ் செஷன் வந்து லோ என்ன பண்ணுச்சுன்னா இந்த எஸ்எம்டி பண்ணிருந்துச்சு. எஸ்எம்டி பண்ணிருச்சு 5 மினிட் வச்சுக்கிறேன், 3 மினிட்ல தெரியாது. 5 மினிட் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா அந்த லோவில் எஸ்எம்டி. ஸோ நமக்கு இந்த லோ வந்து இன்வேலிடேட் ஆகும், சாரி வேலிடேட் பண்ணுறேன். ஸோ இந்த லோக்கு கீழே ப்ரைஸ் போகக்கூடாது. ஸோ ப்ரைஸ் வந்து இங்கே ஓப்பன் ஆகிருக்கு. நமக்கு வந்து லோ எடுக்கக்கூடாதுன்ற பட்சத்தில் இந்த லோவில் ஏதாவது ஒரு லோ எடுத்து எஸ்எம்டி பண்ணிவிட்டு மேலே ஏற்றணும். அந்த எஸ்எம்டி தான் இங்கே நடந்துச்சு. ஸோ இங்கே நடந்துட்டு மேலே ஏற்றினா இது ஏன் இந்த லோவை ஏன் நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ப்ரைஸ் வந்து இந்த லோ ஃபார்ம் ஆனது வந்து இந்த 2 ஹைக்கு நடுவில் தான் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இந்த லோ வந்து வேலிடேட் பண்ணுறேன். அப்படின்ற பட்சத்தில் இந்த ஹைக்கு அப்புறம் எடுத்த லோ வந்து இந்த லோ தான். இந்த ஹைக்கு எடுத்தது லோ, ஸோ இந்த லோ தான். அதே மாதிரி இந்த லோ ஃபார்ம் ஆனது, இந்த லோ வந்து இங்கே எடுத்து ஃபார்ம் பண்ணியிருக்கு. அப்போ வந்து இந்த லோ வந்து வேலிடேட் பண்ணுறோம். அடுத்து வந்து இருக்கிறது இந்த லோ தான். ப்ளஸ் இந்த லோ எல்லாமே லோஸில் இருக்குது. இப்போ நமக்கு எஸ்எம்டி போனோம்னா இந்த இதுக்குள்ள இருக்க ஏதாவது ஒரு லோ எடுத்துகிட்டு ப்ரைஸ் வந்து மேலே திருப்பணும். இதுதான் நான் வந்து 9:30க்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் 9:30க்கு அப்புறம் தான் பார்த்தேன். நீங்கள் 9:30 ட்ரேட் எடுக்கல, 9:30க்கு அப்புறம் தான் பார்த்தோம். ஸோ இப்போ 1 மினிட்டாக வந்து என்ன பண்ணுச்சு ப்ரைஸு அப்படின்னா, நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்க லெவலில் தான் ப்ரைஸ் வந்து ஓப்பன் ஆகிட்டு அங்கேயே வந்து எஸ்எம்டி பண்ணிவிட்டு சிஎஸ்டி வந்து ஃபார்ம் பண்ணுச்சு. ஸோ நமக்கு இந்த லோ ப்ரொடெக்டட்னு தெரியும், இந்த லோ எடுக்கக்கூடாது. அதே நேரத்தில் ப்ரைஸு மேலே புஷ் பண்ணுறதுக்கு ஒரு எஸ்எம்டி கொடுத்துருச்சு. மேலேயும் வந்து செல்லுக்கு ஒரு எஸ்எம்டி வச்சான். செல்லுக்கு எஸ்எம்டி வச்சப்போ நான் என்ன நினச்சேன்னா, எனக்கு இந்த லோவை திரும்ப வந்து எஸ்எம்டி பண்ணிவிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி நினச்சேன். ஏன்னா இந்த லோ தான் எடுத்திருக்கு, இந்த லோ எடுத்திருக்கு, இது எடுக்கலை. ஸோ மேலே புஷ் பண்ணுறதுக்கு ஒரு வேலிடேஷனாக இந்த லோவை எடுத்துகிட்டு ப்ரைஸ் திருப்பலாம் அப்படின்ற மாதிரி நான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ எனக்கு இங்கே சிஎஸ்டி வச்ச உடனே நான் இங்கே என்ட்ரி அடிச்சுட்டு இந்த கேண்டில் கீழே இறங்கினோடனே பிரேக் மூவ் பண்ணிட்டேன். ஏன்னா இது எஸ்எம்டியான லோ. இந்த லோ வந்து திரும்ப எடுக்கலாம், எடுக்காமையும் ப்ரைஸ் திரும்பலாம். எடுத்தாலும் ரீட்ரேஸ்மெண்ட்டு வரலாம். அப்படின்றனால எனக்கு இன்றைக்கி வந்து ரொம்ப கம்மியான மூவ்மெண்ட் தான் தேவை. எனக்கு கம்மியான டாலர் தான் ப்ராஃபிட் பண்ணணும் நான் அந்த அக்கௌண்ட்டை முடிக்கிறதுக்கு. ஸோ அதனால் வந்து நான் எடுத்த உடனே பிரேக் ஈவன் மூவ் பண்ணிட்டேன். ட்ரேட் எடுத்த உடனே பிரேக் ஈவன் மூவ் பண்ணிட்டேன். இந்த லோ எடுக்கலாம், எடுக்காமே திரும்பலாம், டவுட்டில் தான் இருந்துச்சு. ஆனால் ப்ரைஸ் வந்து நல்லா அக்ரெசிவாக செல் ஆனனால எடுத்துருவான்ற இதில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ப்ரைஸ் எடுக்காமே இங்கேருந்து திரும்பிச்சு. இங்கே சிஎஸ்டிலே நமக்கு இந்த கேண்டிலோட பிரேக் ஈவன் வந்து டேப் பண்ணிட்டேன். நான் நல்லாவே இந்த கேண்டில் க்ளோஸ் வச்சோன்னு எடுத்துகிட்டு கீழே இறக்கி வச்சுருந்தேன், சேஃபாக இருக்கட்டும் அப்படின்னு. ஏன்னா தெரியும் நமக்கு அடுத்து அடித்தானா இதுதான் பிரேக் வந்து இதை தான் உடப்பான் அப்படின்னு, இதை வந்து இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்றது தெரியும். அதனால் இங்கே மூவ் பண்ணி வச்சுட்டோம். மூவ் பண்ணி வச்சுட்டு அடுத்து வந்து நான் பை தான் பார்த்துட்டு இருந்தேன். ப்ரைஸ் வந்து க்ளோசிங் போச்சு. இங்கே நான் பை எடுக்கலை, எடுத்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா இவ்வளோ பெரிய சிஎஸ்டின்றனால வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். வெயிட் பண்ணிவிட்டு பைக்கு பார்த்துட்டு இருக்கப்போ எனக்கு இங்கே ஒரு பைக் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு. எடுத்துகிட்டு நான் இங்கேருந்து இந்த ஹைஸ் வரையும் போகலாம் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தேன். இங்கே போகலான்னு பார்த்துட்டு இருந்தேன் ப்ரைஸ்க்கு. ஏன்னா நமக்கு இந்த இதுக்கு 2.5 வரைக்கும் போகணுன்னு, -2.5 வரையும் போகணுன்னு. ஸோ இதான் நம்ம டார்கெட் பண்ணியிருந்தோம். எடுத்துகிட்டு திரும்பவும் எனக்கு அக்ரெசிவாக நான் ட்ரைலிங் எஸ்எல்ல மூவ் பண்ணோன்னே திரும்பவும் வந்து எனக்கு பிரேக் ஈவன் அடிச்சிருச்சு. அடிச்சுட்டு இங்கேருந்து ப்ரைஸ் வந்து செல்லுக்கு திரும்பிச்சு. ஏன்னா இங்கே ஐஸை எடுத்துருந்துச்சு, இங்கே ப்ரைஸ் ஐஸ் எடுக்கல. ஏன்னா 2 பேரும் மேலே வந்தனால நான் போயிடுவாங்கன்னு நினச்சி அடித்தேன். ஆனால் இவன் ஐஸை எடுத்துகிட்டு நல்லா ஒரு பெரிய ஃபால் ஆஃப் கொடுத்தான். சரி ஓகே, ஃபால் ஆஃப் கொடுத்துட்டான் அப்படின்றனால ஒரு சின்ன செல் எடுக்கலாம், செல்லை பிடிக்கலாம் அப்படின்றனால ஒரு சின்ன செல் அடிச்சிருந்தேன். இந்த அளவுக்கு டார்கெட் பண்ணலாம் அப்படின்னு ப்ரைஸு எஸ்எம்டி பண்ணுறதுக்காக. ஆனால் ப்ரைஸு இங்கே ஃபால் ஆகாமல் அப்படியே திருப்பி மேலே போய் எனக்கு மேலே மூவ் ஆயிடுச்சு. ஸோ அதோட பை ஸ்ட்ரக்சருக்கு மேலேயே போயிடுச்சு. இது வந்து ஒரு தேவையில்லாத செல் மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. சரி ஓகே, ஆனால் ரொம்ப கம்மியான $100 தான் எனக்கு எஸ்எல் போச்சு. அதனால் பெருசாக ஒன்றும் தெரியலை. ஸோ இதை வந்து நம்ம தேவையில்லாமல் விட்டுட்டோன்ற மாதிரி தோணுச்சு. ஆனால் இந்த எடுத்து ஹோல்டு பண்ணியிருந்தாலும் எனக்கு இங்கே எஸ்எல் அடிச்சிருக்கோம். ஏன்னா இது ஒரு ஆல் டைம் ஹைஸை எடுத்துகிட்டு தான் ப்ரைஸ் திரும்பிச்சு. ஸோ எப்படி பார்த்தாலும் எனக்கு இன்றைக்கி ஆவரேஜான ட்ரேடு தான். ஏன்னா இதுக்கு நமக்கு தெரியும் இந்த லோ எடுக்கக்கூடாது அப்படின்றது. அதனால் இந்த பிரேக் ஈவன் அக்செப்டடு. ஸோ இந்த ட்ரேடுமே வந்து ஆல் டைம் ஹை எடுத்துகிட்டு தான் ஒரு ஃபால் ஆஃப் வந்துச்சு. ஸோ இந்த ட்ரேடுமே பிரேக் ஈவன் மூவ் பண்ணது அக்செப்டடு தான். இந்த செல்லு தான் தேவையில்லாத செல்லு. நம்ம இங்கேருந்து என்ன பண்ணியிருக்கணும்னா, இங்கே உள்ளே வந்ததுக்கப்புறம் இங்கேருந்து பை அடிச்சிருக்கணும். லோவில் நான் எஸ்எம்டி பார்த்துட்டு இருந்தப்போ இந்த லோ இங்கே எஸ்எம்டி பண்ணிருந்துச்சு. எஸ்எம்டி பண்ணிவிட்டு தான் ப்ரைஸ் திருப்பிச்சு. நான் ஏன் இங்கே செல்லு போட்டேன்னு போய் தெரில எனக்கு. ஸோ இந்த மாதிரி கிறுக்குத்தனம் தான், ஏதாவது ஒன்று ஓவர் ஆகிறப்ப கிறுக்குத்தனங்கள் பண்ணிடுறோம். ஸோ ப்ரைஸும் உங்களுக்கு கரெக்டாக தான் மூவ் ஆகுதுன்னா நீங்கள் அதோட செக்ஷன்லேயே போங்க. ஆனால் இந்த இடத்துல நீங்கள் எஸ்எல் வாங்கி தான் இருக்கணும், அதை தவிர்க்க முடியாது. ஸோ
ஏன் எடுத்துன்றதை காமிச்சிட்றேன். இதுதான் அந்த ட்ரேடு. ஸோ இங்கே எடுக்கிறோம், இங்கே எஸ்எம்டியான லோ இருக்குது, அதனால் ப்ரைஸ் வந்து இதை லோ எடுக்கலாம் இல்லை எடுக்காமல் திரும்பலாம். ஸோ எடுக்காமல் திரும்பிச்சு பிரேக் ஈவன். அதே மாதிரி ப்ரைஸ் இங்கே வந்து நமக்கு எஸ்எம்டி பண்ணிட்டு தான் மேலே ஏற்றினா. இது ஒரு ஏதோ பிடிஆர்ஏக்கில் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். 5 மினிட்டோ 3 மினிட்டோ பிடிஆர்ஏக்கில் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். எஃப்இஜிக்குள்ளே ஒரு நிமிஷம் கசகசன் இருக்குது. எஃப்இஜி இந்த எஃப்இஜிக்குள்ளே இது வந்துருந்துச்சு, இது வரல. 1 மினிட்டில் போயிட்டு சிஎஸ்டி வச்சோன்னே என்ட்ரி போனேன் பிடிஆர் எஸ்எம்டிக்காக. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் தவிர்க்க முடியாது. ஏன்னா இதை ஆல் டைம் ஹையில் இங்கே செல் ஆர்டர்ஸ் வச்சுருப்பாங்க. நான் போயிட்டு இல்லை நாங்கள் செல்லர்ஸ் நிறைய பேர் செல் பண்ணுவாங்க. செல் பண்ணோன்னா அக்ரெசிவாக தான் ப்ரைஸ் விழுவும். அப்படின்றப்போ உங்களுக்கு இந்த லோ ஈஸியாக அந்த லோ எடுக்கலாம். திரும்ப வந்து எஃப்இஜிக்கு வந்து டிஎஸ் பண்ணிவிட்டு மேலே ஏற்றலாம். அதனால் இதை தவிர்த்திருக்க முடியாது தான். ஸோ இந்த பிரேக் ஈவன் அக்செப்டட் தான். இது நமக்கு தெரிஞ்சு தான் அடித்தோம், அதனால் இதுவும் அக்செப்டட் தான். இது வந்து திமிர்த்தனத்தில் அடிக்கிறது, அதனால் இதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. இருந்தாலும் நமக்கு $100ன்றனால அந்த திமிர்த்தனத்தை மன்னிச்சிக்கலாம். ஸோ நம்ம எதிர்பார்த்த மாதிரி ப்ரைஸ் வந்து மேலே போயிடுச்சு. ஸோ இதுதான் இன்றைக்கான ட்ரேட் எக்ஸிக்யூஷன்ஸ் அண்ட் பிரேக் டவுன்ஸ். இந்த ட்ரேடு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, இல்லை மெம்பர்ஸ் கிளப்பில் கேளுங்க, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து இவ்வளோ தான் ட்ரேடு. நான் அதுக்கப்புறம் நான் ட்ரேடு பார்க்கல, அக்கௌண்ட்டை லாக் பண்ணிட்டு பேசாமல் உட்காந்துட்டேன். ஏன்னா இதெல்லாம் வந்து வேணும்னே எடுக்கிற ட்ரேடு தானே. இப்போ திமிர்த்தனம் வந்து அப்புறம் நம்மளை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போயிடும். நம்மளும் நார்மலான மனுஷன் தானே. ஸோ குரங்கத்தனம் வெளியே வந்துடும். அதனால் லாக் பண்ணிட்டு உட்காந்தாச்சு. ஸோ அடுத்து இங்கே வந்து நம்ம டீமில் ஒருத்தவங்களுக்கு பை சொன்னேன். அது டிஎஸ் அடிச்சுட்டு இங்கேருந்து பை ஆகிடுச்சு. ஏன்னா அது ஒரு 15 மினிட்ஸ் எஃப்இஜிக்குள்ளே ப்ரைஸ் வந்துச்சு, கரெக்டாக வந்துச்சு. இது வந்திருக்கும், அது வரல. இந்த எஃப்இஜிக்குள்ளே வரவே இல்லை. கடைசி நேரத்தில் நம்ம இங்கேயே பை சொல்லியிருந்தோம். அவன் இந்த இதுக்கு வராமல் கடைசியில் வந்துட்டு இங்கே இருந்துட்டு போனால், எஸ்எம்டி பண்ணிட்டு போனால், அப்படி டேரெக்டாக பை ஆகிட்டான் 1 மினிட்டில். இந்த கேண்டில் அவங்க எடுத்தாங்க, இந்த கேண்டில் எடுத்தாங்க, இந்த கேண்டில் அவங்களுக்கு எஸ்எல் அடிச்சிருச்சு. எங்கே எடுத்தாங்க? 1 மினிட் தானே. எஃப்இஜிக்குள்ளே வந்துச்சு, வந்துட்டு ஹை ஃபார்ம் பண்ண முடியல. இந்த எஃப்இஜிக்குள்ளே வந்துட்டு சிஎஸ்டி வச்சுச்சு, இங்கேயே எடுத்தாங்க. திரும்பி வந்து டிஎஸ் பண்ணிச்சு, டிஎஸ் பண்ணிவிட்டு சிஎஸ்டி வச்சுச்சு, திரும்பி இங்கே எடுத்து இந்த ஐஸில் டிபி பண்ணியிருக்கலாம். இதையும் விட்டுட்டு திரும்ப ப்ரைஸ் இறங்கி லோவில் இருந்து டிஎஸ் பண்ணிவிட்டு திரும்பி ஏற்றிருக்கு. அப்போ இங்கே எடுத்துருந்தா 2 எஸ்எல் வாங்க தான் செஞ்சுருக்கணும். ஸோ இதுதான் இன்றைக்கான ட்ரேட் எக்ஸிக்யூஷன்ஸ் அண்ட் பிரேக் டவுன்ஸ். இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டவுட்ஸ் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். ஆமாம், மாஸ்டர் இங்கே தான் எடுத்தாப்புல, அவருக்கு அடிச்சுட்டு தான் டிபி போயிருக்கு. ஸோ இப்படி தான் நடந்துச்சு. ஸோ மண்டே இட்ஸ் ஹேப்பன்ஸ் பிகாஸ் இட்ஸ் NQ. ஓகே, டாடா, பாய்.